இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல ஒரு காலத்துல ஆழமான கடல் இருந்துன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, கடல் போய் மலைகள் வந்திருக்கு. 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கடல் இந்த மீன்கள்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அதோட போன்ஸ் எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி ஃபாசில்ஸா சேஞ்ச் ஆகி ஃபார்ம் ஆன லைம்ஸ்டோன் மலைகள் தான் இது. இந்த மவுண்டன்ஸ்க்கு சயின்ஸ் இருக்கிற மாதிரி இந்த கேவுக்கும் சயின்ஸ் இருக்கு. காமனாவே கேள்விப்பட்டிருப்போம் மலைகள்லாம் வளரும் அப்படின்னு. அப்படி வளரப்போ கிராக் ஆகும். அந்த கிராக் வழியா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போல ஈக்குவேஷன், அது மாதிரி ரெயின் வாட்டர் CO2 கூட மிக்ஸ் ஆகி ஒரு ஆசிடா ஃபார்ம் ஆகும். அந்த ஆசிட் இந்த மலையை ஸ்லோவா கரைக்க ஸ்டார்ட் பண்ணி ஃபார்ம் ஆன கேவ் தான் இது. இந்த கேவ் ஒரு 70 கிலோமீட்டர் வரை லென்த் இருக்கும். இந்த கேவுக்கு நம்ம தனியாலாம் போக முடியாது. ஒரு கைடு இருப்பாங்க, ஒரு 1 ஹவருக்கு நமக்கு சுத்தி காமிப்பாங்க. இங்க பாத்தீங்களா நம்ம கோபால் என்ன பண்றாருன்னு. இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் 2 டேஸா வெளியே போக முடியாம இப்படியே இருந்திருக்காரு. ஆஃப்டர் 2 டேஸ் தான் ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. இவ்வளவு விஷயம் இருக்கிற அந்த கேவுக்கு ஏன் மாமுத் கேவ் நேம் வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நான் மாமுத் கேவுன்னு கேள்விப்படுறப்போ மாமுத் அனிமல் தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மாமுத் அனிமல் மாதிரி ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறதுனால தான் மாமுத் கேவுன்னு நேம் வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைச்சீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.